இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்று நாம் 8வது பதுமையாகிய சௌந்தரவல்லி பதுமை கூறிய கதையின் தொடர்ச்சியை பார்க்க போறோம். அதாவது விக்ரமாதித்தன் கிளியாகிய கதையை நம்ம பார்க்க போறோம். எப்படி இவர் விக்ரமாதித்தன் கிளியானாரு? இந்த 25 நாள் பாக்கி இருக்கு அவர் நாட்டுக்கு வர்றதுக்கு. அப்ப அந்த 25 நாளும் ஏற்கனவே சோகத்துல இருந்தார் இல்லையா? அதனால நான் காட்டுல தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போய் அங்க இருக்கும் பொழுது, அங்க விஜயன் ஒரு தச்சன அவர் சந்திக்கிறாரு. இந்த விஜயன் யார் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே இவருக்கு நாட்டுல பரிச்சயமானவன் தான். இவன் வந்து நெறைய வித்தைகள்லாம் சொல்லிக் குடுத்துருக்கான். இந்திரஜால வித்தை, மகேந்திர ஜால வித்தை இன்னும் நெறைய சொல்லிக் குடுத்துருக்கான். இப்படி சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வித்தையெல்லாம் கேட்டுட்டு, அதுக்கு பிரதி உபகாரமா தானும் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நெனைக்கிறாரு நம்ம ராஜா. அப்ப இவரு சொல்லிக் குடுத்த கலைக்கு பேரு தான் கூடு விட்டு கூடு பாயும் கலை அப்படின்னு சொல்லி. இவரு நம்ம பட்டி சொல்றான். இல்ல வேண்டாம். அவன வந்து கெட்டவன். அதுவும் இல்லாம ராஜாக்கள் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாயும் கலையெல்லாம் கத்துக் குடுக்க கூடாதுன்னு. ஆனால் நம்ம ராஜா வந்து கேட்கல. எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ராஜாவும் என்ன பண்றாரு, இந்த கூடு விட்டு கூடு பாயும் கலைய கத்துக் குடுத்துடுறாரு. இப்ப அப்படி அந்த அந்த விஜயன தான் இப்ப காட்டுல நம்ம விக்ரமாதித்தர் பாக்குறாரு. பாத்துட்டு இவங்க 2 பேரும் காட்டுல கொஞ்ச நாள் இருக்கலாம், என் கூடயே இருன்னு சொன்னோனே, சரிங்க ராஜான்னு சொல்லி இருக்கான். போய் வேட்டையாடுறது இப்படி ஜாலியா இருக்காங்க. இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் படுத்துட்டு இருக்காரு நம்ம விக்ரமாதித்தர் தலை சாய்ச்சு. அப்ப இந்த நம்ம விக்ரமாதித்தருக்கு தான் நெறைய லாங்குவேஜஸ் தெரியும் இல்லையா? மொழிகள் கிளி பேசுறது, குருவி பேசுறது எல்லாமே தெரியும். அதனால இவர் இந்த கிளி 2 பேசுது. ஒரு கிளி பேசுது. ஒரு கிளி இறந்து போயிடுது. ஆண் கிளி இறந்து போயிடுது. பெண் கிளி அழுதுட்டு இருக்கு. அப்ப இவருக்கு மனசு கேட்கல நம்ம விக்ரமாதித்தருக்கு. உடனே இவர் என்ன பண்றாரு, இவருக்கு கூடு விட்டு கூடு பாயம் தெரியும் இல்லையா? இந்த ஆண் கிளியினுடைய உடம்புல புகுந்து பெண் கிளியோட போய் அத சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. இப்பதான் இவனுக்கு விஜயனுக்கு தான் தெரியுமே, என்ன தெரியும்? கூடு விட்டு கூடு பாயம் தெரியும்ல. இவன் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா, இவன் வந்து அந்தப்புறத்துல இருக்கிற பெண்களோட ஜாலியா இருக்கணும்னு நெனைச்சான். விக்ரமாதித்தருடைய ஒய்ஃபோடலாம். அதனால இவன் என்ன பண்றான், சட்டுன்னு அவர் திரும்பி வரத்துக்குள்ள தான் வந்து பூந்துரலாம்ன்னு சொல்லிட்டு, தன்னுடைய உடல விட்டு, தன்னுடைய உயிர கொண்டு போய் அவருடைய உடம்புல புகுத்திர்றான். புகுத்தினது மட்டும் இல்லாம, எங்கேயாவது தான் உடலுக்கு இவர் வந்துற போறான்னு இந்த உடம்ப எரிச்சிடுறான். எரிச்சுட்டு இவன் வந்து நேரா எங்க போயிடுறான், அரண்மனைக்கு போயிட்டு, அ கூட்டிட்டு வா, மேலதளம்புகளோட என்னை கூட்டிட்டு போ அரண்மனைக்குன்னோன, மக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம ராஜா வந்து சொன்ன சொல் தவறாதவர். 20 நாள்னா 20 நாள் கழிச்சு தான். இந்த காடாறு மதத்துல ஒரு நாள், ஒரு நிமிஷம் கூட நம்ம ராஜா வந்து நாட்டுக்கு வரமாட்டாரு. ஏதோ திரும்பி வந்திருக்காருன்னோன போய் பட்டிட்ட போய் சொல்றாங்க. பட்டி வந்து பார்க்குறான். இதுல ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவால்ல கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வரான். பார்த்தா அவனுடைய படாடோபம், தோரணை எல்லாம் பார்த்தா நம்ம ராஜா மாரியே இல்லையே! அப்படின்னோனே, சரி நான் போய் அந்தப்புறத்துக்கு போறேன். என் மகளிர பார்க்க அப்படின்னோனே, இவன் அப்பயே முழிச்சுக்கிட்டான். சரி ஏதோ இவன் வந்து ப்ராப்ளம் பண்றவன் தான் அப்படின்ட்டு, இந்த விஜயன்ற தச்சன் இருக்கானா போய் நாட்டுலன்னு போய் பாருங்கன்னோனே, இல்ல அப்படின்னோனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்து விஜயன் தான். அப்ப நம்ம ராஜா எங்க போயிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒரு தாசி மூலமா, ஒரு பெண் மூலமா, செர்வன்ட் மூலமா அந்தப்புற மகளிர்ட்ட ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறான். உடனே ஏன்னா ராஜாவுக்கு அந்த ராஜாவா வந்தவனுக்கு எந்த ஒரு மாறுதலும் தெரியக்கூடாதுன்றதுனால, வாங்க வாங்க கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்தப்புறத்துக்கு கூட்டு போறான். உடனே அங்க இருந்த பெண்கள்லாம் வந்து தடுத்து நிறுத்தி, ராஜா ராஜா நீங்க வந்து இப்போ உங்களுக்கு தெரியாதா? உங்கள்ட்ட தான் ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்கல்ல. 12 மாதங்கள் உங்களுக்காக பூஜை பண்றாங்க. 2 மாதம் தான் போயிருக்கு. இன்னும் 10 மாதம் இருக்கு. நீங்க இப்ப வந்தீங்கன்னா, உங்களுக்கு உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்னோன, "அப்படியா? ஆமாமா சொன்னாங்க. நான் மறந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு ஜாலியா இருக்கான் இவன் பாட்டுல. சரி இவன் பாட்டுல இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ராஜாவ எங்கேயாவது தேடணும்னு சொல்லிட்டு இவன் பட்டி பல இடத்துலயும் தேடுறான். அவனால ஒண்ணும் பண்ண முடியல. இப்படி யோசிச்சுட்டு வேதாளத்தோட உதவி எல்லாம் தேடிட்டு இருக்கான். தேடிட்டு இருக்கும் பொழுது, இந்த நடுவுல இவன் என்ன பண்றாரு, நம்ம ராஜா தான் அ கிளியா மாறி போயிட்டாரா? கிளிகளோட கிளி வந்து பார்க்குறாரு, ஒண்ணையும் காணோம். ஆஹா! ஏமாத்திட்டான். நம்ம பட்டி சொன்னது கரெக்ட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கிளிகளோட கிளிகளா 1000 கிளிகளுக்கு தலைவனா இவர் இருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது இந்த கதை இப்ப நான் சொல்லப் போற கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன பிள்ளைல எல்லார் வீட்லயும் கேட்டிருப்பீங்க. ஒரு வேடன் வரான். வேடன் வந்துட்டு என்ன பண்றான், வந்து இந்த கிளிகள் எல்லாம், ஆஹா! இவ்ளோ 1000 கிளி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இத போட்டு வலை போட்டு பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வலையையும் போட்டுறான். போட்டோன அத்தனை கிளியும் மாட்டிக்கிச்சு. மாட்டுனோனே எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம படிச்ச கதையில எலி வந்து இது பண்ணிவிட்டு அந்த வலைய விடுவிச்சுச்சு அப்படின்ற கதைய இப்ப நம்ம சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த கதையில என்னன்னா, நம்ம தலைவர் தானே நம்ம விக்ரமாதித்தர். அவர் சொல்வாரு, "நீங்க எல்லாரும் இறந்த மாதிரி நடிங்க. அப்ப யாரும் மூச்சு விடாதீங்க. இறந்த மாரி நடிச்சா இதால வேஸ்ட் நமக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வேலையில வந்து இந்த வலையிலேருந்து உங்கள ஒண்ணொன்னா பிச்சு போட்டுருவான். நம்ம எல்லாரும் தப்பிச்சிரலாம். அப்படின்னோனே சரின்னு எல்லாம் அப்படியே மாரி இறந்த மாரி நடிக்குது. உடனே இவன் என்ன பண்றான், 1, 2ன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம ராஜா.
எத்தனை போயிருக்கு, கிளி போயிருக்குன்னு 1000 கிளி இல்லையா? அவன் ரொம்ப வருத்தத்தோட எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு உதறி வேலையெல்லாம் உதறி, ச்சீ! இவ்வளவு வந்து நமக்கு கிடைச்சு வேஸ்ட்டா போச்சு அப்படின்னு அந்த வேடன் வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது, கடைசியா நம்ம கிளி நம்ம யார பிடிக்க வரான்? நம்ம விக்ரமாதித்த கிளி ராஜா இருக்கார் இல்லையா? அவர புடிச்சு போடுறத கவுண்ட் பண்ணிட்டு இருந்தார்ல. அந்த சத்தத்துல அத்தன கிளியில நம்ம கிளி, நம்ம ராஜா மட்டும் தான் பளிச்சுன்னு நம்ம மனிதர் மாரி பேசக்கூடியவர். அப்படி பண்ணும்போது 1000 அப்படின்னு சொன்னோனே, ஆஹா! இந்த கிளி உயிரோட இருக்கு. இத புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு புடிச்சு போட்டாரு. புடிச்ச உடனே அவன் என்ன சொல்றான், ராஜா ராஜா வந்து அ வேடனே நீ வந்து என்னைய வந்து பிடிச்சு கொன்னுடாத. நான் உனக்கு உபயோகமா இருப்பேன். நீ என்ன பண்ற என்னைய ஊருக்குள்ள கொண்டு போய் வித்துடு. உனக்கு 1000 பொன் கிடைக்கும். அதெல்லாம் சும்மா சொல்லாத. இல்ல நிஜமா உனக்கு 1000 பொன் கிடைக்கும் வித்துடு. நேரா ஒரு சோமசுந்தர செட்டியார்ன்னு ஒருத்தர். அவரு கடைக்கு போறான். அந்த கடைக்கு போனோனே அந்த ராஜா அந்த இவன்ட்ட கொண்டு போய் குடுத்தான். அந்த வேடன் கொண்டு போய் இந்த சோமசுந்தர செட்டியார்ட்ட இந்த கிளி குடுத்துட்டு எனக்கு வச்சுட்டு எனக்கு ஒரு 1000 பவுன் பொண்ணு குடுங்க அப்படின்னு. இந்த கிளிக்கு 1000 பொண்ணா? போயா போயா வேலைய பாத்துட்டு அப்படின்னு. உடனே இந்த கிளி சொல்லுது, இல்ல இல்ல நீங்க மட்டும் என்னைய வந்து தொங்க விடுங்க. இந்த இதுல கிளி கூண்டுக்குள்ள வச்சு இத தொங்க விடுங்க. உங்க போக வர அத்தன பேருக்கும் வியாபாரம் பண்ணி உனக்கு டபுள் த அமௌண்ட்டா உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னோன நம்பல. இல்ல இல்ல நீ இந்த வேடன் இங்கேயே இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் பாருங்க அப்படின்னோன சரின்னு சொன்னோனே, இந்த கிளி வந்து அப்படி சொல்லுது இந்த சோமசுந்தர செட்டியார் கடைய பத்தி பெருமையாவும் சொல்லணும். வந்தவங்க போறவங்க எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு இதுவரைக்கும் வாங்காதவங்க கூட இவர் சொன்ன கன்னா பின்னான்னு ஏத்தி ரேட் எல்லாம் சொல்றான். அப்படின்னு வாங்கிட்டு போனோனே இந்த சோமசுந்தர செட்டியார் பாக்குறாரு. ஆஹா! இந்த கிளியால நமக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கே! நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 1000 பொண்ண குடுத்துடுறாரு. வச்சு மேல வச்சிருந்தாரு. இத கேள்விப்பட்டவ ஒரு தாசி ஒருத்தி. அந்த தாசி பேரு ரூப சௌந்தரின்னு பேரு. அவ என்ன பண்றா, அந்த கிளிய வந்து எப்படியாவது அடையணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப அந்த அவள்ட்ட ஒரு கெட்ட குணம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ வந்து தன்னை யார் நினைக்கிறாங்க இதையும் நம்ம கதையா படிச்சிருப்போம். ஏதாவது ஒரு இந்த பரமார்த்த குரு கதையில கூட இந்த கதை வரும். அதாவது போயி ஒரு க சத்திரத்துல தங்கினாங்களாம். அங்க சாப்பிடும்போது அந்த வாசனைய பிடிச்சதுக்காகவே அந்த சத்திரத்துக்கு காசு குடுத்தாங்க அப்படின்லாம் கதை வரும். அதே மாதிரி இந்த சௌந்தரி என்ன பண்றா, தன்னை யார் நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கே நம்ம என்ன பண்ணணும், அவங்க வந்து எனக்கு காசு குடுக்கணும். ஏன் என்னைய நினைச்ச? நீ என்னைய நினைச்சிட்டீல, அதனால எனக்கு காசு குடு அப்படின்னு சொல்ற கேஸ் அவ. அப்படிப்பட்டவ என்ன பண்றா, ஒரு ஆள் வந்து அதே மாரி இந்த ஒரு ஒரு வழக்கு மாரி ஒண்ணு வருது ராஜா கிட்ட. இந்த மாரி என்னைய வந்து நினைச்சுட்டான் அந்த ஆள். அவன் எனக்கு காசு குடுக்கணும் அப்படின்னு சொன்னோனே, அந்த ஆள் ரொம்ப அழறான். ஏன்னா அவன் ரொம்ப ஏழை அவன். சும்மா சொல்லியிருக்கான். அந்த ரூப சௌந்தரி அழகா இருக்காளே அப்படின்னு சொன்னதுக்கே இந்த மாதிரியா? பாவம் தானே அவ. அப்ப என்ன பண்ணியிருக்கான், அ என்ன செய்யறதுன்னு தெரியலன்னோனே அந்த கிளி சொல்லுது, இவர் தான் நம்ம விக்ரமாதித்தர் ராஜா தானே இவரு. ஏன்ட்ட கூட்டு வாங்க அந்த பொம்பளைய அப்படின்னு சொன்னோனே கூட்டு வரான். கூட்டு வந்தோனே, இந்த கிளி சொல்லுது, நீ சொல்றீல்ல, அந்த ஆள் உன்னைய நெனச்சான். நெனச்சதுனால அவன் உனக்கு பணம் தரணும்னு சொன்னேன். அப்படின்னா, நீ டெய்லி பார்க்குறீல கண்ணாடி. இந்த கண்ணாடி உன்னைய முகத்த காட்டுதுல்ல, அப்ப அதுவும் தானே உன்னைய நினைக்கும். அப்ப நீ அதுக்கு பணம் தருவியா? அத பணம் தர சொல்லுவியா? அப்படின்னோனே ரொம்ப வெட்கப்படுறா இவ. வெட்கப்பட்டுட்டு எல்லார் எதுக்கையும் இந்த கிளி நம்மள அவமானப்படுத்திருச்சே. இந்த கிளிய எப்படியோ கண்டம் துண்டமா வெட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா நம்ம சோமசுந்தர செட்டியார்ட்ட இருக்கு. ஓஹோ! இந்த ஆள்ட்ட தான் இருக்கா. இவன் எப்படி நம்மள்ட்ட வருவான்ல, அவன்ட்ட கேட்டு வாங்கிரணும்னு சொல்லிட்டு சோமசுந்தர செட்டியார் வர அன்னைக்கு இந்த கிளிய குடுத்தா தான் நான் உன்னைய உள்ளயே விடுவேன்றான். உடனே இவருக்கு வந்து அந்த பொம்பள மேல இருந்த பைத்தியத்துல கிளிய கொண்டு வந்து யார் கையில குடுத்துடுறாரு? இந்த தாசி கிட்ட குடுத்துர்றான். இந்த தாசி என்ன பண்றா? "நீ வாடி உன்னைய வந்து என்ன பண்ண" உடனே இந்த கிளி சொல்லுது, "நீ உன்னால என்னைய எதுவுமே பண்ண முடியாது. நான் உன்னைய என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னைய மொட்டை அடிச்சு, கழுத மேல ஏத்தி, கோயிந்தா கோயிந்தான்னு சொல்ல விடுவேன்." அப்படின்னோனே, "பாப்போமா? பாப்போம். எப்படி நீ என் கையில மாட்டிட்டு இருக்க, அப்படியே நீ இவ்வளவு தைரியமா சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சர்வன்ட்ட கூப்பிட்டு, "இந்த கிளிய வெட்டி எனக்கு இன்னைக்கு பொரியல் பண்ணி தாங்க" அப்படின்றா. உடனே அந்த கிளிய கையில குடுத்தோனே, கிளி நல்லா கொத்து கொத்து கொத்துன்னு அந்த சர்வன்ட்ட கொத்துனோனே, அவ பயந்துட்டு பறக்க விட்டுர்றா. அது பறந்து நம்ம ராஜா பறந்து போயிடுறாரு. மேல பறந்து போயிடுறாரு. இப்படி இருக்கும் பொழுது, யார் வந்து இது பண்றா? அந்த அவ வந்து அதுக்கு பதிலா கிளிக்கு பதிலா எதையோ ஒண்ண வச்சு இவளுக்கு குடுத்துட்டு, "நான் கிளிய கொன்னுட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லிடுறா. இந்த கிளிய கொன்னுட்டேன்னு சொன்னோனே, இவர் இங்கேருந்து வந்து நேரா கிளியா பறந்து போயிடுறாரா? போனோனே இவளும் என்ன பண்றது? நம்ம ஜாலியா இருக்கா. இந்த மாரி இருக்கும் பொழுது, ஒரு நாள் இவ பட்டி கிட்ட இவர் நேரா போறாரு. யாரு? நம்ம கிளியா பறந்துட்டாரு இல்லையா? நேரா போய் கிளியா போய் பேசுறாரு. பட்டி கிட்ட பேசினோனே, பட்டி பார்க்குறான். "ராஜா உங்களுக்கா இந்த நிலைமை? நான் அன்னைக்கே சொன்னேனே கேட்கலையே நீங்க. இருங்க நீங்க இங்கேயே இருங்க. நான் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பட்டி சொல்றான், "நான் போய் பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்? இந்த அந்த பொம்பளைய வந்து விசாரிக்கிறேன். என்ன ஏதுன்னு. உங்களையே கொல்ல துணிஞ்சுட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவள வந்து கொல்றதுக்கு ஒரு வழி பண்றேன்னு சொன்னோனே, பட்டி மூலமா தெரிஞ்சுக்கிறாரு நம்ம விக்ரமாதித்ய ராஜா. அவ வாரம் வெள்ளிக்கிழமை ஆனா பெருமாள் கோயிலுக்கு வருவான்னு.
சரி பெருமாள் கோயிலுக்கு போய் நின்னுட்டு, பெருமாள் கோயில் பெருமாள் சாமிக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்காரு. அப்ப இவ வந்து சாமிட்ட வேண்டிக்கிறா, "எனக்கு வைகுந்த பிராப்த கிடைக்கணும் கடவுளே!" அப்படி கோவிந்தா கோவிந்தான்னு வேண்டிக்கிறா. அப்ப அவர் பின்னாடி இருந்துட்டு, "உனக்கு கவலையே படாத எல்லாம் கிடைக்கும்." அப்படின்னா, "சாமி நீங்க பேசுறீங்களா?" "ஆமா நான் தான் பேசுறேன். நீ என்ன பண்ற, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எல்லா சொத்தையும் ஏழைகளுக்கெல்லாம் குடுத்துட்டு, தலைமுடியெல்லாம் மொட்டையெல்லாம் அடிச்சிட்டு, நேரா என் கோயில் வாசலுக்கு வா. உனக்கு உயிரோட வைகுந்த பிராப்தம் தரேன்." அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏழைகளுக்கெல்லாம் குடுத்துடுறா சொத்தெல்லாம். நேரா மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு, நேரா என்ன மேல வந்து வந்து நிக்கிறா. எங்க வந்து நிக்கிறா? பெருமாள் கோயில் வாசல்ல வந்து நிக்கிறா. வந்தோனே ராஜா வந்து அவர்தான் கிளியா உட்கார்ந்திருக்கார்ல, அவர் சொல்றாரு, வந்து கழுதை மேல ஏறி உட்கார்ந்து நீ ஊர்வலம் வா. நான் வந்து அந்த எண்டுல கடைசியில வரம்போது உனக்கு உயிர் போயிடும். அப்படி உன்னைய நான் வந்து வைகுந்த பிராப்தி கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டலாம் போய் எல்லாம் 18 ஊர் ராஜாவுக்கும் ஓலை விடுங்க. இந்த மாதிரி யாருமே உயிரோட யாருமே வைகுந்தத்துக்கு போமாட்டாங்க. அப்படின்னு சொன்னோனே எல்லா ராஜாக்கள்ல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க இத பார்க்கறதுக்கு. பார்க்க வந்தோனே இவளும் ஏறி உட்கார்ந்துட்டு அப்படியே போயிட்டு கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே போறா. இன்னைக்கு கடைசியில போயிட்டு நிக்கும்போது எல்லாரும் நிக்கிறாங்க. சீக்கிரம் வைகுந்தத்துக்கு போ, போ, போ அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. இவளுக்கு ரொம்ப அவமானமா போய் என்ன ஆச்சு? சாமி என்ன ஆச்சு? நீங்க தான் என்ன கூட்டிட்டு போறேன்னீங்களே! நான் நீங்க சொன்ன மாரிலாம் செஞ்சேனே! அப்படின்னு சொல்றா. கடைசியில நம்ம கிளியா தானே வந்தாரு ராஜா இருக்கார்ல, பறந்து வந்து சொல்றாரு, "அடியே நீ வந்து என்னைய கொல்லலான்னு பார்த்தியா? நான் சொன்ன மா நீ நான் சொன்ன மாரியே உன்னைய நடத்தி காட்டிட்டேனா உன்னைய? நீ வந்து தோத்து போயிட்டியா?" அப்படின்னோனே இவளுக்கு ரொம்ப வெட்கம் அடைஞ்சு அந்த இடத்திலேயே உயிர் உயிர் தொறந்துடுறா. யாரு? அந்த தாசி. இது முடிஞ்சோனே இவரு இங்க வந்துடுறாரு. நாட்டுக்கு வந்துடுறாரு. இந்தே டயத்துல போலி விக்ரமாதித்தனா இருக்கான் இல்லையா? அந்த விஜயன் என்ன பண்றான்? அந்த பெண்கள அடையணும். அவங்களுக்கு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோனே, அந்த பெண்கள் அந்தப்புற பெண்கள்லாம் இவன் பட்டி ஒரு திட்டம் சொல்லிக் குடுக்குறான். அதன்படி அந்த அந்தப்புற தாசியர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆட்டு போட்டி ஒண்ணு நடக்கும். அந்த ஆட்டு போட்டியில வந்து உங்க ஆடு ஜெயிக்குதா, எங்க ஆடு ஜெயிக்குதான்னு பார்க்கணும். எங்க ஆடு ஜெயிச்சுச்சுன்னா, உங்களுக்கு நீங்க இன்னும் டைம் எடுத்துக்கணும். நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். உங்க ஆடு ஜெயிச்சுச்சுன்னா, நீங்க சொல்றத நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவன் என்ன பண்றான், இவன் பார்க்குறான், விஜயன் பார்க்குறான். இவன் வந்து இவன் தான் பெரிய ஜாலக்காரன் இல்லையா? ஆஹா! நம்ம ஆடு தோத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், தன்னுடைய உடம்ப மறைச்சுட்டு அந்த ஆட்டுக்குள்ள புகுந்துர்றான். அந்த டைம் பார்த்து பட்டி என்ன பண்றாரு, கிளிய கொண்டு வந்து விக்ரமாதித்த ராஜா பக்கத்துல வைக்கிறாரு. விக்ரமாதித்தர் வந்து தன்னுடைய கிளியிலேருந்து எங்க வந்துடுறாரு, விக்ரமாதித்த ராஜா தன்னுடைய உடம்புக்கு வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம, வந்த மறு செகண்டே அந்த ஆட வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க நல்ல சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னு சொல்லி இந்த கதைய 8வது பதுமை கூறி முடிக்குது. எப்படி சொல்லுது? அறிவு, குணம், தயவு, தாட்சண்யம் அனைத்து உயிர்கள்ட்டயும் சகோதரத்துவமா பழகுறது. இப்படிப்பட்ட தன்மை கொண்ட எங்க ராஜாவுடைய திறமை உனக்கு இருந்ததுன்னு நீ நினைச்சீன்னா, மேல அடுத்த படிக்கு நீ ஏறிக்கோ அப்படின்னு சொன்னோனே, அதுக்குள்ள சாயங்கால வேலை வந்துருச்சா, போஜராஜா திரும்பவும் தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டாரு அப்படின்னு இதோட 8வது பதுமை கதை முடியுது. 9வது பதுமை என்ன கதை கூறியிருப்போம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா.